இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன். அத்தியாயம் 2. ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய நகரத்து ஆண்கள் மேல்நிலை பள்ளியில கொண்டு போய் திடீர்னு சேர்க்கப்படக்கூடிய கிராமத்து மாணவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத தூத்துக்குடியில் 10ஆம் வகுப்புல சேர்ந்த 2 நாட்கள்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க பார்த்தாலும் ஆண்கள், முறைக்கிறது ஆண், சிரிக்கிறது ஆண், இடிச்சிட்டு போறது ஆண், கீழே விழுந்த உங்க கர்ச்சீப்பையோ பென்சிலையோ எடுத்து கொடுக்கறதும் ஆண், நம்ம விரும்பி விரும்பி செஞ்சு கொண்டு வரக்கூடிய சிகை அலங்காரத்தை பாராட்டுறது ஆண், இல்லைனா கேலி செய்கிறது ஆண், உங்க சைக்கிளுக்கு வழி கொடுக்கறது ஆண், பள்ளிக்குள்ள நுழையும் போது கை காட்டுறதும் ஆண், வழி அனுப்புறதும் ஆண். இப்படியே இருந்தா எப்போதாவது சாலையில பள்ளி சீருடையில நடந்து போகக்கூடிய ஒரு மாணவியை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதிசயமா, ஆச்சரியமா, ஏக்கமா, ஏமாற்றமா, வெறுப்பா, கோளாரா, வக்கரமா? இனி மதிய சாப்பாட்டின் போது மாதவி வந்து கோதுமை தோசை இருக்கு மாறி, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டா. கடவுள் வாழ்த்து பாடும்போது மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஓரமா உயரமா நிற்கக்கூடிய பாக்கியலட்சுமி உதட்ட சுழிச்சு சிரிக்க மாட்டா. தினமும் ஒரு குரல் சொல்ற மாதிரி, தினமும் ஒரு வேத வசனத்தை எபனேசர் ஜெயசெல்வி வந்து சொல்றத கேளு மாறி அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டு சொல்ல மாட்டா. கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு, மாறி தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே பாட்டு ஆசையில கிடையாதுல்ல அப்படின்னு சத்தம் போட்டு கேட்க அவ்வளோ பெரிய தெய்வானை இருக்க மாட்டா. மலையும் இல்லை, பெருமாள் கோயிலும் இல்லை, அப்புறம் எப்படி புஷ்பலீலா மட்டும் கையில ஒரு செம்பருத்தி பூவோட வந்துடவா போறா? பெண்களால் கள்ளம் கவடம் இல்லாமல் நேசிக்கப்படும் ஆண்களே கடவுளால் நிபந்தனையின்றி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெண்கள் நேசிக்கக்கூடிய ஆண்களாக மாறுங்கள், அதுவே வாழ்வின் உத்தமம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இயற்பியல் சீதாபதி சார் தூத்துக்குடிக்கு தினமும் இனி பஸ் பிடிச்சு வரவா போறாரு. நகரத்து ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் வகுப்பறைகள் சத்தியமூர்த்தி பவனை போன்றது. அவ்வளோ கோஷ்டிகள், அமர்ந்திருக்கக்கூடிய பெஞ்சின் அடிப்படையில் ஒரு கோஷ்டி, ஒரே ஏரியாலிருந்து வர்றவங்க ஒரு கோஷ்டி, ஒரே டியூஷன்ல படிக்கிறவங்க ஒரு கோஷ்டி, ஒரே ஜாதிக்காரன் ஒரு கோஷ்டி, விடுதி மாணவர்கள் ஒரு கோஷ்டி, கிரிக்கெட் கோஷ்டி, அப்புறம் அஜித்தின் திலோத்தமா குரூப், விஜயின் குஷி பாய்ஸ். இது போதாதுன்னு பள்ளி ஆசிரியர்கள் வேற அவங்களுக்கு பிடிச்ச மாணவர்களை ஒரு குரூப் ஆக்கி வச்சிருப்பாங்க. எனக்கு எந்த கோஷ்டியில் என்னை இணைச்சிக்கிறது அப்படிங்கிற குழப்பமோ கவலையோ இல்லை. ஏன்னா நான் அரசு விடுதியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவன். அதனால யாரும் எதுவும் சொல்லாமலே ஹாஸ்டல் பாய்ஸ். ஆனால் எனக்கு குஷி பாய்ஸில் சேரணும் அப்படிங்கிற ஆசை தான் கடைசி வரைக்கும் இருந்தது. அதை ஒருபோதும் நான் வெளிக்காட்டியதே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ தீவிரமான ஜோதிகா ரசிகனா அப்போ இருந்தேன். என்னோட கிளாஸ்ல விடுதியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் என் கூட சேர்ந்து 4 பேர். இதுல சுயம்பு வேப்பலோடையிலிருந்து வந்தவன், காசிக்கு ஓட்டப்பிடாரம், சுரேஷ் நடுக்கூட்டுடன் காட்டிலிருந்து அவ்வப்போது வருவான். இவங்க ஏற்கனவே 6ஆம் வகுப்புல இருந்தே அதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆண்கள் பள்ளியிலே படிச்சுட்டு இருக்கிறதுனால சாலையில போகக்கூடிய பள்ளி மாணவிகளை பார்த்தாச்சுன்னா அவங்க நடவடிக்கையே மாறிடும். யார்கிட்டயாவது சண்டை போடுவாங்க, பட்டன்கள் இல்லாத சட்டைய எந்த கூச்சமும் இல்லாம போட்டுட்டு வருவாங்க. தினமும் குளிக்கணுமாடே அப்படின்னு சிரிப்பாங்க. சட்டைய இஸ்திரி போட்டு எடுத்துட்டு வந்தா, அங்க எவ இருக்கா பாக்குறதுக்கு, இருக்கிற ஒரு ஆயாவுக்கு இந்த அழுக்கு சட்டையே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட அந்த நகரத்துல புழங்க எனக்கு முதல்ல அவ்வளோ சிரமமா இருந்துச்சு. அப்புறம் காடு நினைவுக்கு வந்தது, மிருகம் நிஜத்துக்கு வந்தது. நீங்க ஒரு 3 மாசம் மட்டும் உங்க அம்மாவோட முகத்தை பார்க்காம, உங்க அக்காக்களோட சேர்ந்து சாப்பிடாம, உங்க தோழிகளோட சண்டை போடாம, வெறுமனே ஆண்களோட மட்டும் பேசி பழகி சாப்பிட்டு விளையாடி உறங்கி நடந்து ஓடி பாருங்களேன். அப்போ தெரியும் அந்த ஆண்களின் உலகம் வெறும் முட்டாள்தனமான சாகசங்களை மட்டும் எப்படி இவ்வளோ விரும்புகிறது என்று. அந்த சாகசம் பூட்டிய பெட்டி கடைகளின் பூட்டை உடைத்து நள்ளிரவில் பீடி சிகரெட் திருடி பெருமைப்படும். பசியின் பிடியில் இருக்கும்போது யாருன்னே தெரியாதவர்களின் கல்யாண மண்டபங்களில் தோரணையாக சாப்பிட அடம் பிடிச்சு அழைக்கும். பேருந்தில் போகக்கூடிய பெண்களை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கால் பெருவிரலை மட்டும் பஸ் படிக்கட்டில் வச்சுட்டு உடம்பை சாலையில தொங்க போட்டுட்டு வரும். பக்கத்து தெருக்கள்ல நுழைந்து வீட்டு கொடிகள்ல காயக்கூடிய துணிகள்ல தனக்கு பிடிச்சமான துணியை தேர்ந்தெடுத்து திருடும். எல்லாமே சாகசம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா சோற்றை திருடி திங்கிறது கூட அந்த சாகசக்காரர்களுக்கு ஒரு சாகசம்தான். அரசாங்க விடுதிகள்ல, அதுவும் பள்ளி மாணவர் விடுதியில எப்படிப்பட்ட உணவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் விடுதியும் அல்லது விடுதி சமையல்காரரும் அதற்கு கொஞ்சம் கூட விதிவிலக்கும் கிடையாது. ஒரு தடவை எங்க விடுதி காப்பாளரை
எங்க கூட உட்காந்து நாங்க சொல்ற நாள்ல சாப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வச்சு போராட்டமே நடத்தினோம். எவ்வளவோ பிடிவாதங்களுக்கு அப்புறம் தான் எங்க கூட சாப்பிட்டாரு. ஆச்சரியம், அன்னைக்கு சாப்பாடு அவ்வளோ பிரமாதமா இருந்தது. மறுநாள் காலையில ரயில் அடிக்கு காலை கடன் கழிக்க வந்த முத்துசாமி அண்ணாச்சி, நேத்து என்னடே ஹாஸ்டல்ல விசேஷம், சாப்பாடு நம்ம கடையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னப்பதான் தெரிஞ்சது முன்தினம் நாங்க சாப்பிட்டது தட்சிணாமூர்த்தி ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு. இப்படி விடுதியின் சாப்பாட்டை எப்போவுமே வெறுக்கக்கூடிய அந்த சாகசம் பள்ளியில தினசரி விதவிதமா டிஃபன் பாக்ஸ்கள்ல வீட்டில இருந்து சக மாணவர்கள் கொண்டு வரக்கூடிய உணவு எப்பொழுதாவது அனாதையா ஜன்னல்கள்லையும் பெஞ்சுகள்லையும் இருக்கிறத பார்த்தா என்ன செய்யும்? எப்பவுமே விடுதியிலிருந்து தாமதமா வரக்கூடிய நாங்க பள்ளியின் பின் கேட் வழியாக தான் நுழைவோம். அப்புறம் பிரார்த்தனை பெல் அடிச்ச உடனே வேகமா ஏதோ புத்தகப்பைய வகுப்புகளை வச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முன்னாடி அவங்க பார்க்கும்போதே வேகமாக வகுப்பை பார்த்து ஓடுவோம். எங்கள் வகுப்பு 2வது மாடியில் இருந்ததுனால நாங்கள் வகுப்புக்குள்ள நுழையும் போதே பிரார்த்தனை கீழே தொடங்கிடும். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் கேட்கும்போது நாங்கள் ரொம்ப சாவகாசமாக ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸையும் திறந்து சாப்பிட ஆரம்பிப்போம். வெறுமனே 5 இட்லிகள் உள்ள டிஃபன் பாக்ஸில் 2 இட்லிகளுக்கு மேலே சாப்பிட்டா சுரேஷுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். டேய், ரொம்ப அலையாத, போதும், பாவம் அந்த பையனும் மதியானம் சாப்பிடணும்ல, 3 அவனுக்கு வை அப்படின்னு சொல்லுவான். மதியம் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கக்கூடிய மாணவன் கெட்ட வார்த்தை போட்டு நம்மளை திட்டாத அளவுக்கு நாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவான் சுயம்பு. ஆனால் ஏதாவது டிஃபன் பாக்ஸில் ஆம்லெட்டோ இல்லை சிக்கன் பீசஸோ இருந்ததுன்னா எந்த தொழில் தர்மத்தையும் பார்க்க மாட்டாங்க. பிரார்த்தனை முடிஞ்சு வரக்கூடிய எல்லா மாணவர்களும் டிஃபன் பாக்ஸை வந்த உடனே திறந்து பார்க்கறதெல்லாம் கிடையாது. எந்த பெஞ்சில் சிந்திய சோற்று பருக்கையோ இட்லியில் மிச்சமோ செதறி கிடக்குதோ அந்த பெஞ்ச் மாணவர்கள் மட்டும் அவங்க டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து கொஞ்சம் திட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் அப்படின்னு. ஆனால் யாருக்கும் பெருசாக கோபம்லாம் வந்ததில்லை. அன்னைக்கு எப்பொழுதும் போல எல்லா நாளையும் போல எங்கள் வயிறு நிறைஞ்சுது. பிரார்த்தனை முடிந்து முதல் வகுப்பு தொடங்கியப்போ எங்கள் 4 பேரை மட்டும் தலைமை ஆசிரியர் அழைக்கிறதா அட்டெண்டர் வந்து சொல்லிட்டு போனார். ஹாஸ்டல் பற்றி கேட்குறதுக்காக கூப்பிட்டுருப்பாருடா அப்படின்னு சொன்னா சுயம்பு. அப்படின்னா வார்டன் வந்திருப்பாரோ? வரட்டுமே, வந்தால் நமக்கு என்ன பயம்? ஏதாவது சொல்லி கொடுத்துட்டாருனா என்ன செய்யறது? என்ன சொல்லுவாரா? ஆனால் அங்கே போய் நாங்கள் சேரும்போது எங்கள் வகுப்பு 4வது பெஞ்சில் இருக்கக்கூடிய சாமி கண்ணுவும் சந்தன மாரியப்பனும் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேருமே எப்போவும் ஒன்றா தெரிகிறவங்க. சாமி கண்ணு டூவிபுரத்துக்காரன், அவனுடைய அப்பா லாரி ஓனர். சந்தன மாரியப்பனுக்கு போல்டன்புரம், அவனுடைய அப்பா மாட்டு வண்டி தொழிலாளி. இன்னும் சரியாக சொன்னால் சந்தன மாரியப்பனுக்கு வீடே கிடையாது அப்படின்னு தான் பார்த்தவங்க சொல்லுவாங்க. சாமி கண்ணுவும் சந்தன மாரியப்பனும் நல்ல ஓட்டப்பந்தய வீரர்கள். 6ஆம் கிளாஸ்ல இருந்தே அவங்க 2 பேருக்கும் தான் பரிசுகள் கிடைக்குமா. 2 பேரும் அவ்வளோ நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கிறேன். சார், இவனுங்க 4 பேரும் தான் சார் ப்ரேயருக்கு வராமல் எல்லாருடைய சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிட்றது. தினமும் என் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் தின்னுடுறானுங்க சார் அப்படின்னு சந்தன மாரியப்பன் ஹெட்மாஸ்டர் கிட்ட சொன்னப்போ நாங்கள் அவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். காரணம், வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக இல்லை, நாம என்னைக்கிட்டா இவனுடைய புழு பூச்சி நெளிகிற சோத்தை தின்னோம் அப்படிங்கிற அதிர்ச்சியில் நின்னப்போ ஒரு சாட்டை கம்பு என் முதுகை அப்படி அடித்து இழுத்தது. 4 பேரும் போய் கிரவுண்டில் முட்டங்கால் போடு போ. இப்போ 4-5 அடிகள் கை கால் எல்லாத்துலேயுமே. போயும் அவன் சோத்தை எடுத்து எதுக்குடா தின்னீங்க அப்படின்னு 4 பேருமே 4 பேரையும் பார்த்து கேட்டுக்கிட்டோம். எங்க 4 பேருக்குமே தெரியும் மாரியப்பனின் டிஃபன் பாக்ஸை திறக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ நாத்தம் வீசும். அப்போ எப்படி அவன் சாப்பாடு காணாமல் போகும்? யார் சாப்பிட்ருப்பாங்க? அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கியது வெறும் அடிகள் மட்டும் கிடையாது. ப்ரேயருக்கு தினமும் வராததுக்கு, அடுத்தவங்க சாப்பாட்டை திருடி சாப்பிட்டதுக்கு, ஹாஸ்டல் வார்டன் எப்போவோ கொடுத்த புகாருக்கு, சுயம்பு கையில் ரஜினி அப்படின்னு பச்சை குத்தி வச்சிருந்ததுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாட்டை எங்கள் முதுகில் விளையாடிச்சு. கை கால் எல்லாம் போட்டி போட்டு வாய் முளைத்தது மாதிரி அழுது அழுது வீங்கியது. இனிமே தினமும் ப்ரேயரில் சோத்து களவாணிகள்னு உங்கள் 4 பேர் பேரையும் வாசிப்பேன். கையை தூக்கிட்டு முன்னாடி வந்து முகத்தை காட்டணும். அப்புறம் உங்கள் ஹாஸ்டலில் கொடுக்குற மத்தியான சாப்பாட்டை கொண்டு வந்து என்கிட்ட காட்டிட்டு சாப்பிட்டுட்டு போகணும். என்ன சரியா? ஓடு. சாட்டை கம்புக்கு நாங்கள் எட்டும் வரைக்கும் மறுபடியும் அடி. வகுப்புக்குள்ளே போகவே அவ்வளோ கூச்சமாக இருந்தது. வாங்கடே சோத்து களவாணிகளா அப்படின்னு தங்கமுருகன் வாத்தியார் சொல்லும்போது அழுகையே வந்துருச்சு. பெஞ்சில் உட்காரும்போது தான் பார்த்தேன், நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பெஞ்சில் சோத்து களவாணிகள் அப்படின்னு யாரோ எழுதி வச்சுருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எங்கேயுமே நிற்காம ஓடினப்போ கூட சிலர் சத்தமாக சொன்னது தெளிவாக கேட்டது,
சோத்து களவாணிகளா? ராஜாஜி பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம். சுயம்புதான் முதல்ல கத்துனான். எல்லாரும் அவங்கவுங்க அம்மா சத்தியமா அவன் சோத்தை எடுத்து திங்கலன்னு சத்தியம் பண்ணுங்க பாப்போம். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாருமே அவங்கவுங்க அம்மா சத்தியம் செஞ்சோம். இப்போ எங்களுக்குள்ள யார் மீதும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனா அப்புறம் எதுக்கு அவன் எங்களை போட்டு கொடுத்தான் அப்படிங்கிற கோவம் எங்களுக்கு இருந்துச்சு. ராத்திரி கூட விடுதிக்கு போகாம பார்க்லயே கிடந்தோம். பக்கத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போனா மாரியப்பன் வீடு இருக்கு அப்படின்னு காசி சொன்னான். 4 பேரும் மாரியப்பன் வீட்டை நோக்கி போனோம். எல்லாரும் சொன்னது போல அது வீடே இல்லை. மாட்டு வண்டி தொழிலாளர் நல சங்கத்தின் பின்பக்க ஓட்டையும் ஒரு பழைய மாட்டு வண்டியையும் சேர்த்து ஒரு பெரிய மஞ்சள் நிற தார்பாயை கட்டி வச்சிருந்தாங்க. பக்கத்துல இன்னொரு மாட்டு வண்டி, அதுக்கு பக்கத்துல முழுக்க சிகப்பு வண்ணம் அடிக்கப்பட்ட பெரிய கொம்புகளை உடைய 2 காளைகள் அசை போட்டுட்டே படுத்து கிடந்துச்சு. அந்த தெரு அவ்வளோ அமைதியா இருந்தது. எங்க முகங்களை காட்டி கொடுக்கக்கூடிய வெளிச்சம் அந்த தெருவுல இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நின்னோம். மிக சரியா பழி வாங்கும் திட்டம் கிடைச்ச மாதிரி சுரேஷ் வேகமா போய் சத்தம் எதுவும் எழுப்பாம அந்த 2 காளைகளையும் அவிழ்க்க ஆரம்பிச்சான். அவன் திட்டம் எங்களுக்கு சொல்லாமலே புரிஞ்சிருச்சு. நாங்களும் போய் அந்த காளை மாடுகளை அவிழ்த்தோம். காசி திடீர்னு ஒரு நல்ல காரியம் செய்யற மாதிரி மாடுகளின் கழுத்து சங்கிலியை அவிழ்த்தான். அப்புறம் 4 பேரும் சேர்ந்து காளைகளை ஓட்டிட்டு மருத்துவக் கல்லூரி பக்கமா வந்து அப்படியே நீதிமன்றத்தின் பின்பக்கமா வந்து 3வது மைலை பார்த்து காளைகளை அடிச்சு துரத்திட்டோம். அந்த நடு இரவில் அந்த பெரிய சாலையில் அந்த பெரிய காளைகள் 2ம் அப்படி குதிச்சுக்கிட்டு ஓடி போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அப்படி அதே சந்தோஷத்தோட விடுதிக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பள்ளிக்கு போகும்போது மாரியப்பன் வீடு வழியா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு சுயம்பு, சுரேஷ், காசி 3 பேருமே வர மறுத்துட்டாங்க. ஆனா எனக்கு அந்த வழியா போகணும் அப்படின்னு இருந்தது. தனியா போனேன். அந்த தெருவுல இருந்து சாமி கண்ணு வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்க்காத மாதிரி முகத்தை வைக்க அவன் சரியா சைக்கிளை என் முன்னாடி வந்து நிறுத்தினான். நான் விலகி போக முயற்சி செஞ்சப்போ என் கையை பிடிச்சு நிறுத்திய சாமி கண்ணு, மன்னிச்சிரு மாறி செல்வோம், நான் அவங்கள போட்டு கொடுத்தது தப்புதான் அப்படின்னு அவன் சொன்னப்போ எனக்கு அப்படியே சாக்கடையில் தள்ளி அவன் மண்டையை உடைக்கணும் போல இருந்தது. அவன் டிஃபன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அழுகி போன சாப்பாட்டை சாப்பிட்டு வயிறு வலிச்சு செத்து போகிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் கோவமா. ஆமா, எனக்கு தெரியும் மாரியப்பன் கொண்டு வர சாப்பாடை நீங்க யாருமே திங்க முடியாது. அதை கொண்டு வராதடா, நானே டெய்லி உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். மூடியை திறந்தா அப்படி நாரும். அதனால நான் தான் காலையில தினமும் அவன் சாப்பாடு ரொம்ப மோசமா இருந்தா அதை எடுத்து யாருக்கும் தெரியாம கொட்டிடுவேன். அப்போதான் அவன் மத்தியானம் என் கூட சேர்ந்து என் சாப்பாடை சாப்பிடுவான். நான் சாமி கண்ணுக்கிட்ட எதுவுமே பேசல. அவன் கண்களை பார்க்க எனக்கு அவ்வளோ கூச்சமா இருந்தது. அவனுக்கு நிஜமாவே சாமியின் கண்கள் என்று நான் நினைத்ததை கூட அவன்கிட்ட சொல்லல. இப்ப வந்து சொல்லு போடா அப்படிங்கிற மாதிரி முறுக்கிட்டு விலகி திரும்பவும் வேகமா நடக்க ஆரம்பிச்சேன். அவன்கிட்ட சொல்லிடாத மாதிரி செல்வோம், ரொம்ப கஷ்டப்படுவான். அப்புறம் என்கிட்ட பேசாம போனாலும் போயிடுவான். அவன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சாமி கண்ணு சத்தம் போட்டு சொன்னதும் எனக்கு தெளிவா கேட்க தான் செஞ்சுது. நான் வேகமா சந்தன மாரியப்பன் வீட்டை நோக்கி போனேன். காய்ந்த சாணிகளோட காளைகள் இல்லாத அந்த இடம் வெறிச்சோடி கிடந்தது. சந்தன மாரியப்பனின் அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிட்டு சோகமா நின்றுட்டு இருந்தாங்க. என்ன அவங்க எதேச்சியா கூட பாத்திரக்கூடாதுன்னு வேகமா நடந்து அந்த தெருவை தாண்டி அவ்வளோ வேகமா ஓடத் தொடங்கினேன். அந்த காளைகள் ஓடியதை விட இன்னும் வேகமாக. இன்னும் மறக்கலாம்.